Flipkartல இருக்க சீப்பஸ்ட் டெக் ப்ராடக்ட்ஸ் தான் இந்த வீடியோல செக் பண்ணி பார்க்க போறோம். என்கிட்ட இருக்க பட்ஜெட் 2000 ரூபாய் தான். இந்த 2000க்குள்ள நம்மளுக்கு தேவையான எல்லா டெக் ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிடலாமா? பாத்துடலாம். நமக்கு தேவையான டெக் ப்ராடக்ட்ஸ்னா TWS, நெக்பேண்ட், பவர் பேங்க் இந்த மாதிரி நம்ம டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ற டெக் ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம தேடி கண்டுபிடிச்சு ஆர்டர் போட போறோம். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா நெக்பேண்ட் 3 guys அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ளூடூத் நெக்பேண்ட் இருக்குது. 3 guys BT125 100 hours மியூசிக் வித் எக்ஸ்ட்ரா டிட்டாச்சபிள் பேட்டரியா ஓகே. இன்னும் டிசைன்லேயே பாதி அழிச்சிருக்கு. இதோட பிரைஸ் 222 ரூபா போட்டிருக்கு. ஓகே, ஆர்டர் போட்டாச்சு. அடுத்ததா ஸ்மார்ட் வாட்சஸ் பார்க்கலாம். 200 270 இருக்குது. அது ஸ்மார்ட் வாட்ச் கிடையாது, டிஜிட்டல் வாட்ச். ஏற்கனவே நம்மளை இப்படி தான் ஏமாத்தி விட்டானுங்க. இந்த ஒரு ஸ்மார்ட் வாட்ச் இருக்குது. விஜில் ID 116 பிளஸ் ஃபிட்னஸ் ட்ராக்கர் ப்ளூடூத் ஸ்மார்ட் வாட்ச். ஓகே, இதுல என்னென்ன இருக்குன்னா ஸ்டெப் கவுண்ட் இருக்குதா, மூவிங் டிஸ்டன்ஸ் கவுண்ட் இருக்குதா, வாட்ஸ்அப் இருக்குது, ஃபைண்ட் யுவர் ஃபோன் இருக்குதா, ஃபேஸ்புக் இருக்குதா, ஹார்ட் ரேட் இருக்குதா. ஸ்மார்ட் வாட்ச்ல நீங்க 50,000 ரூபா கொடுத்து வாங்கினா கூட என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கும் எல்லாமே இதுலயுமே இருக்குது. அப்புறம் USB சார்ஜிங், நோ சார்ஜர் இந்த பாக்ஸ். ஓ, டைரக்டாவே சார்ஜ் பண்ணிக்கலாமா? நல்லா இருக்கப்பா, வெடிச்சிடாதா? ஓகே, ரிவ்யூலாம் பேடா தான் இருக்குது. இருந்தாலும் நம்மளோட டார்கெட் 2000க்குள்ள பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. அடுத்தது ஒயர்ட் இயர்ஃபோன்ஸ். ஜெப்ரானிக்ஸோட ஒரு ஒயர்ட் இயர்ஃபோன் இருக்குது. ஜெப்ரானிக்ஸ் கேலக்ஸ் மைக் இருக்குதான். 3.5mm ஜாக் தான். டைப் சி எல்லாம் கம்மியான பிரைஸ்ல கிடைக்காது. அப்புறம் 12mm டிரைவர்ஸ் இருக்குதான். 248 ரூபாய் வருகிறது. ஓகே, இது ஜெப்ரானிக்ஸ்ல இருந்து கிடைக்குது. கம்மியான பிரைஸ்ல கிடைச்சாலும் ஜெப்ரானிக்ஸ்ங்கிற பிராண்ட்ல இருந்து கிடைக்கல. சரி, இதே ஆர்டர் போட்டுடலாம். அடுத்தது TWSல பாத்தீங்கன்னா மிட் லைட் பிரீமியம் டிசைன் அல்ட்ரா பாட்ஸ் பட்ஸ் EP07 டிரான்ஸ்பரண்ட் வித் சார்ஜிங் கேஸ். இதோட பிரைஸ் பொறுத்த வரைக்கும் 262 ரூபா போட்டிருக்கு. ஓகே, TWSக்கு 200 ரூபா கூட கொடுக்கலாட்டி எப்படி? அடுத்தது நம்ம பார்க்க போறது ப்ளூடூத் ஸ்பீக்கர்ல கம்மியான பிரைஸ்ல எது இருக்குன்னு தெரியும்போது ஒல்போன் SP0 3 வாட் ஸ்பீக்கரா. சரி, ஓகே, இது நல்லா தான் இருக்குது. இதையே போட்டுடலாம். அடுத்து ஓவர் இயர் ஹெட்ஃபோன்ல இந்த ஒரு ஹெட்ஃபோன் கொஞ்சம் கம்மியான பிரைஸ்ல இருக்குது. ரெட் கலர்ல பாக்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. G2L டாப் பிரைஸ் ஓவர் இயர் தண்டர்பீட் சவுண்ட் ஹெட்ஃபோன் 10 hours பிளே டைமா. ப்ளூடூத் தான், இது ஒயர்லெஸ் தான். ஓகே, ஒயர்லெஸ்லயும் கிடைக்குது. 282 ரூபா தான் போட்டிருக்கு. ஒயர்லெஸ்லேயே கிடைக்குது. இது ஆர்டர் போடுறோம். அடுத்தது பவர் பேங்க். ஓகே, பவர் பேங்க்ல இந்த ஒரு பவர் பேங்க் இருக்குது. 286 ரூபா தான் போட்டிருக்கு. ட்ரெயின்ல ஒரு சீன் வர மாதிரி பார்த்துருக்கேன். பவர் பேங்க் ஒருத்தவங்க வித்துட்டு வருவாங்க. அது ஓப்பன் பார்த்தா உள்ள களிமண் இருக்கும். அந்த பவர் பேங்க் மாதிரியே இருக்குது எனக்கு பார்க்கறதுக்கு. 5400 mAh உள்ள பவர் பேங்க் 286 ரூபாய்க்கு இது ஒரு நல்ல பிரைஸ் தான். சரி, ஓகே, இதையுமே வாங்கிடலாம். இப்போ நம்ம 2000க்குள்ள இந்த எல்லா ப்ராடக்ட்ஸுமே வாங்கியாச்சு. 2000ஓடவே கொஞ்சம் கம்மியாக தான் வந்திருக்கு பிரைஸ். நம்ம இதில் நிறையவே மிச்சம் பண்ணிட்டோம். இந்த ப்ராடக்ட்லாம் இந்த பிரைஸுக்கு ஒர்த்தா இல்லையா, இந்த சீப்பஸ்ட் கேஜெட்ஸ்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் செக் பண்ணி பார்க்குறோம். நம்ம ஆர்டர் பண்ண எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்துருச்சு. இது எல்லாத்தையும் அன்பாக்ஸ் பண்ணி செக் பண்ண போறோம். இதை தான் நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போறோம். இது பவர் பேங்க். 286 ரூபாய்க்கு இந்த பவர் பேங்கை நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஓசன் மேட் பவர் பேங்க். இது மொபைல் ஃபோன், டேப்லெட் எல்லாத்துக்குமே சார்ஜ் பண்ணிக்கலாமா. இதோட MRP 3990 ரூபாயா. 286 ரூபாய்க்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் அந்த பவர் பேங்க். இதுல கொடுத்துருக்கிறது மைக்ரோ USB தான் கொடுத்துருக்காங்க. USB A to மைக்ரோ USB கொடுத்துருக்காங்க. ஆனால் பில்டு குவாலிட்டி நல்லாவே இருக்குது. நல்ல ஒரு சாலிடான ஒரு பிளாஸ்டிக்கு. இப்போ 100% இருக்கா, 75-ஆ, 50-ஆ, 25-ஆ எல்லாமே இதுலேயே மென்ஷன் ஆயிருக்கு. சூப்பர்ல. அது மட்டும் இல்லாமல் LED லைட்டுமே இருக்கு. சரி, ஓகே, ஃபர்ஸ்ட் சார்ஜ் ஆகுதான்னு செக் பண்ணி பார்ப்போம். அது பாட்டுக்கு வெடிச்சிட போகுது. சார்ஜ் ஆகுது, எந்த ப்ராப்ளமும் இல்லை. சார்ஜ் எல்லாம் நல்லா தான் ஆகுது. ஆனால் அந்த மாற்ற இடம் மட்டும் கொஞ்சம் சரியில்லை. ரயில்வே இதுல எல்லாம் பாத்தீங்களா, ஒரு ரயில்வே ஒரு வீடியோ ஒன்று வந்திருக்கும். அதுல ஒருத்தவர் பவர் பேங்க் வித்துட்டு வந்திருப்பாரு. வித்துட்டு வந்துட்டு இருக்கும்போது ஒருத்தவங்க பவர் பேங்கை வாங்கி டக்குன்னு ஓபன் பண்ணி பார்ப்பாரு. உள்ளுக்கு பார்த்தா களிமண் இருக்கு. ஓகே, இந்த பவர் பேங்க் இப்போ எத்தனை மார்க் கொடுப்போம்? 10க்கு 7. என்னை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே நல்லா தான் இருக்குது. வாங்கி யூஸ் பண்ணலாம். உங்கள்கிட்ட 286 ரூபா தான் இருக்குன்னா வாங்கி யூஸ் பண்ணலாம். ஆனா டக்கு புக்குன்னு வெடிச்சிருச்சுன்னா அதுக்கு யாரும் உத்தரவாதம் கொடுக்க முடியாதுல்ல. இது என்ன பிராண்டு என்னன்னே தெரியல. 10க்கு நானும் ஒரு 6 மார்க் கொடுப்பேன். சரி, ஓகே, அடுத்த ப்ராடக்ட். இது நெக் பேண்ட். இந்த ப்ளூடூத் நெக் பேண்ட் நம்ம 220 ரூபாய்க்கு வாங்கணும். இதுதான் அந்த நெக் பேண்ட். இதோட பேர் 3 guys BT125. ஏதோ எக்ஸ்ட்ரா டிட்டாச்சபிள் பேட்டரிங்கிற மாதிரி போட்டுருந்தாங்க. எங்க இருக்கு டிட்டாச்சபிள் பேட்டரி? 200 ரூபாய்க்கு பேட்டரி எல்லாம் கழட்டிக்க முடியுமா? இது டிட்டாச்சபிள் பேட்டரி இல்லையா? நான் கழட்டும்போது மேலே இருக்கு. இதோட பில்டு குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ரொம்ப சுமாராக தான் இருக்குது. அந்த அளவுக்குலாம் நல்லா இல்லை. 200 ரூபாய்க்கு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இருந்தாலும் நம்ம இதுவரையும் பார்த்த ப்ராடக்ட்டோட பில்டு குவாலிட்டியோட இதில் கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. இதுலேயும் மேக்னெட்டிக் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. கனெக்ட் ஆகுதான் ஃபர்ஸ்ட் செக் பண்ணலாம். கனெக்ட் ஆயிடுச்சு. போடு, நான் அதில் ஒரு சாங் போடுறேன். சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுவேன். முத்தமலை சாங் கேட்கலாம். ஏன்னா படம் தான் பாட்டாச்சும் நல்லா இருக்கு. சவுண்ட் குவாலிட்டி பேஸ் சவுண்ட் இல்ல, அப்படியே ஒரு FM ரேடியோல கேட்போம்ல, நார்மல் ஆடியோ, மொபைல் ஆடியோ அந்த மாதிரி இருக்கு. ஓகே,
ரொம்ப சூப்பர்லாம் சொல்லிட முடியாது. 200க்கு ஓகேன்னு சொல்லலாம். இந்த ப்ராடக்ட்டுக்கு நீ எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பேன்? 5. நான் இதுக்கு 10க்கு ஒரு 3 மார்க் தான் கொடுப்பேன். எனக்கு இது ஒர்க் அவுட் ஆகும். இது ஜெப்ரானிக்ஸோட ஒயர்டு இயர்ஃபோன். ஜெப்ரானிக்ஸ் இந்த ப்ரைஸில் கிடைச்சது எனக்கு கொஞ்சம் அதிசயமாக தான் இருந்தது. 164 ரூபாய்க்கு இந்த ஒயர்டு இயர்ஃபோன் ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருந்துச்சு. இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா 2 இயர் டிப்ஸ் இருக்குது. 164 ரூபாய்க்கு எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதோட பில்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பர்லாம் இல்லை. பிடிச்சிருந்தா நிச்சயமாக பிஞ்சு போயிடும். அதனால நான் ரொம்ப பிடிச்சிருக்கல. இயர்ஃபோன்ஸோட பில்ட் குவாலிட்டி நல்லா இருக்கு. இயர் டிப்ஸோட குவாலிட்டியுமே நல்லா இருக்கு. அதுவுமே ஓரளவுக்கு நல்லா கொடுத்துருக்காங்க. STR சாம்பிள் நல்லா இருக்கா? பேஸ் எல்லாம் எப்படி இருக்கு? பேஸ் சுமார் தான். அந்த போன் எப்படி கேட்டுச்சு அதே மாதிரி தான் கேக்குதா? இதோட சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்கு. குவாலிட்டி வந்து அந்த இதுல மாதிரி ரொம்ப ஃபிளாட்டாலாம் இல்லை, ஓரளவுக்கு நல்லா கிறிஸ்பா தான் இருக்குது. ஆனா வந்து இது வந்து ரொம்ப லவுடா இல்லை. அதை கம்பேர் பண்ணும்போது இதுல எனக்கு கொஞ்சம் பேசலாம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்க மாதிரி இருக்கு. 166 ரூபாய்க்கு பெஸ்ட். இதுக்கு எவ்வளவு மார்க் கொடுப்பேன்? 10க்கு 8. நான் இதுக்கு 10க்கு 9 மார்க் கொடுப்பேன். நான் ஃபுல் சாட்டிஸ்ஃபைட். கொஞ்சம் சவுண்ட் மட்டும் இன்னும் கொஞ்சம் லவுடாக இருந்ததுன்னா, அது மட்டும் இல்லாமல் ஜெப்ரானிக்ஸ் பிராண்ட்லேருந்து கிடைக்குது இல்லை, அன்பிராண்டட் ஏதாச்சும் வாங்குறதுக்கு இது ஒரு பிராண்ட்லேருந்து வாங்கிட்டு போயிடலாம். இது வந்து ஃபிட்னஸ் ட்ராக்கர் ஸ்மார்ட் வாட்ச் 400 ரூபாய்க்கு, 400 ரூபா சம்திங் அந்த ப்ரைஸ் ரேஞ்செலாம் பர்ச்சேஸ் பண்ணது. பேக்கேஜிங்லாம் படும் மோசமாக வந்திருக்கு. இது வந்து இப்படியே நீங்கள் கொண்டு போய் பிளக்கில் கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற. இன்னும் உள்ளுக்கு சவுண்டு கேட்குது. ஏன்னா ஆன் பண்ணுற பட்டனே காணும். நான் கூட இது ஒர்க் ஆகாது, இது எப்படி இதோட குத்தி சார்ஜ் பண்ணுறானுங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். ஆனால் இந்த சார்ஜ் இதில் பிளக் பண்ணோன்னே சார்ஜ் ஆகுது. ஓகே, இப்போ வந்து இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து சார்ஜ் ஏறிச்சு. ஆனால் இப்போ நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 5% காமிச்சிது, இப்போ 100% காமிக்குது. எல்லாமே இருக்குது. இது எல்லாம் ஒர்க் ஆகுமான்னு கேட்டால் இது சும்மா டீம்ஸ் தான் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கானுங்க. இதில் இருக்க எதுவுமே ஒர்க் ஆகாது. இது வந்து ஒரு டிஜிட்டல் வாட்ச் மாதிரி தான். இது வந்து ஸ்மார்ட் வாட்ச்லாம் கிடையாது. போன டைமும் எனக்கு இதே மாதிரி தான் மீஷோவில் ஏமாத்துறானுங்க. இப்போ ஃப்ளிப்கார்ட்லேயுமே இந்த மாதிரி தான் இருக்குது. பில்ட் குவாலிட்டியுமே ரொம்ப மோசமாக இருக்குது. எல்லாம் யாரும் பர்ச்சேஸ் பண்ணிடாதீங்க. நான் இது சார்ஜ் போடும் போதே இது 10 எரிஞ்சிருமோ இல்லை வெடிச்சிருமோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. அதனால இதெல்லாம் வேஸ்ட் தான். இதெல்லாம் யாரும் பர்ச்சேஸ் பண்ணிடாதீங்க. இது ஸ்மார்ட் வாட்சே கிடையாது. நெக்ஸ்ட் இது என்னன்னா, இது வந்து TWS. இது வந்து 260 ரூபாய். அதில் 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்தா 1000 ரூபா கொடுப்பாங்களாம். இந்த ரேட்டிங் மறக்காம போட்டுரு. 1000 ரூபா வாங்கி ஜிபே பண்ணிடு. ஓகே. இதோட பிராண்ட் பேர் வந்து அல்ட்ரா பாட்ஸ் மேக்ஸ் ஒயர்லெஸ் 5.3 ஃபியூச்சர் சவுண்ட் லிசனா. பரவாயில்ல. இதில் வந்து டைப் சி சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. இதுதான் TWS கேஸ். இதோட பில்ட் குவாலிட்டி ஓகே. இந்த பிளாஸ்டிக்ஸோட பில்ட் குவாலிட்டியும் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஆனால் 300 ரூபாய்க்கு இதை விட பெட்டரான TWSலாம் கிடைக்கும். நான் ஏற்கனவே ஒரு வீடியோ கூட போட்டிருந்தேன். இதோட பெட்டரான TWSலாம் கிடைக்கும். எனக்குள்ள எவ்வளோ சார்ஜ் பர்சன்டேஜ் இருக்கு அப்படிங்கிறது கூட இதில் காட்டுது. ஆனா என்ன ஃபிட்டிங் அந்த அளவுக்கு இல்லை. என் காது கொஞ்சம் பெருசா இருக்குது. டச் எல்லாம் ஒர்க் ஆகுது. சவுண்டு ஃபுல்லாலாம் வச்சா பயங்கரமா இறையுது. ஆனா இதுல சவுண்ட் குவாலிட்டி ஓகே. எனக்கு அந்த அளவுக்கு இதோட சவுண்ட் குவாலிட்டி பிடிக்கல. நீ வேணா கேட்பார். நல்லா இருக்குப்பா. நல்லாலாம் இல்ல, ஃபிளாட்டா இருக்கு. 300 ரூபாய்க்கு எல்லாம் இதோட பெட்டரான DWS எல்லாம் கிடைக்கும். சரி, இதுக்கு நீ 10க்கு எவ்வளவு மார்க் கொடுப்ப? இதுக்கும் அதே 8 தான். 8 மார்க்கா? நான் இதுக்கு வந்து 10க்கு ஒரு 5 மார்க் கொடுப்பேன். இது வந்து எனக்கு ஆவரேஜா தான் இருக்கு. இது வந்து ஓவர் இயர் ஹெட்ஃபோன். 282 ரூபாய். P47 ஒயர்லெஸ் ஹெட்ஃபோன். 40 mm டயமீட்டர் டிரைவர் கொடுத்துருக்காங்களா? இந்த அளவுக்கு இருக்குமா என்ன? மைக்ரோ USB தான் கொடுத்துருக்காங்க சார்ஜருக்கு. பில்ட் குவாலிட்டி ஓகே. 282 ரூபாய்க்கு நம்ம எவ்வளவு எதிர்பார்த்துற முடியும்? நல்லா தான் இருக்குது. பில்ட் குவாலிட்டி எல்லாம் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கா? 2000ல எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு. நல்லா இருக்குது. ஒரு மாதிரி பேஸ் எல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே கொடுத்துருக்கானுங்க. ஒரு பில்டு குவாலிட்டி நல்லா இருக்குது. இதுல பட்டன் எல்லாமே ஒர்க் ஆகுது. இப்போ பாஸ் பிளே பண்றதெல்லாம் நல்லா தான் ஒர்க் ஆகுது. ஓகே, நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுக்கு நீங்க எவ்வளவு மார்க் கொடுப்பேன்? டக்குன்னு சொல்லு. 9.5. 9.5 10க்கு. நானுமே 10க்கு 9 மார்க் கொடுப்பேன். சூப்பராகவே இருக்குது. ஆனால் சார்ஜிங் வந்து மைக்ரோ USB தான். 262 ரூபாய்க்கு ஓகே. நீ என்ன ஒரு மிஞ்சி போனா வாங்கி ஒரு 2-3 மாசம் யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் போயிடும். ஆனால் அந்த அளவுக்கு 260 ரூபாய்க்கு அவ்வளோதான் வேலிடிட்டி. அது வரைக்கும் வாங்கிட்டு யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுடலாம். அந்த மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது. ஓகே, இதுக்கு வந்து 10.9 நான் கொடுத்துட்டேன். 9.5 பெஸ்ட் ப்ராடக்ட். நம்ம வாங்கின ப்ராடக்ட்லேயே இது எனக்கு ஒர்த்தா தெரிஞ்சது. அதே மாதிரி நம்ம ஜெப்ரானிக்ஸ் ஒன்று இயர்ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணோம்ல, அது சூப்பராக இருந்துச்சு. இது ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வந்து ஸ்பீக்கர். ஆமாம், கோயில் கோபுரம் மாதிரி இல்ல? ஆமா, SP0 போர்ட்டபிள் ஒயர்லெஸ் ப்ளூடூத் ஸ்பீக்கர். இது வந்து வாட்டர் ரெசிஸ்டண்டா, அது மட்டும் இல்லாமல் கால் அட்டன் பண்ணிக்கலாம். மைக் லைன் பில்டா இருக்கு போல. இது நம்ம பர்ச்சேஸ் பண்ணது வந்து 264 நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம்.
USB-A to மைக்ரோ USB தான் கொடுத்துருக்காங்க சார்ஜ் பண்ணுறதுக்கு. பரவாயில்ல, பாக்ஸ்க்குள்ளே 264 ரூபாய்க்கு வாங்கி எல்லாமே கொடுத்துருக்கானுங்க. பில்டு குவாலிட்டி செம ஸ்ட்ராங்காக இருக்குல்ல, சரியான குவாலிட்டி, நல்ல ரகுடான ஒரு குவாலிட்டி தான். அது வந்து மேலே வந்து பிளாஸ்டிக் இல்லை, ரப்பர் கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக் கொடுக்காம ரப்பர் கொடுத்தது பெஸ்ட்டு தான், ஏன்னா உடையாதுல்ல, சுத்தமாக ரப்பர் தான் கொடுத்துருக்காங்க. சரி ப்ளே பண்ணு. அதான் ஆன் பண்ண ட்ரை பண்ணுறேன், ஆனால் ஆமாம் இது பவர்லாம் ஆன் ஆகுது, ஆனால் கனெக்ட் பண்ண முடியல மொபைல் ஃபோனில். இந்த ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட இப்போ ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. பேரிங்கே தொலையலை, இப்போ தான் கடைசி வரையும் இப்போ தான் பேரிங் மோடுக்கே வந்திருக்கு. முதல்ல மொபைல் ஃபோனில் கனெக்ட் ஆகுதான்னு செக் பண்ணி பார்க்கலாம். இது பேஸ் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது, ஆனால் சவுண்டு சுத்தமாகவே இல்லை. எங்கேயோ பக்கத்து ஊரில் கேட்குற மாதிரி ஓடிக்கிட்டு இருக்குது. விண்வெளி நாயகான்னு படத்தில் அந்த பாட்டு வந்தது தான் இப்போ வரைக்குமே காமெடியாக இருக்கு. சரி ஓகே, இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து பில்டு குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்கு. நான் நிச்சயமாக இந்த ஸ்பீக்கர் நல்லா இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சேன். பார்க்குறதுக்கு நல்லா அழகாக குட்டியாக சூப்பராக இருக்கு, ஆனால் சுத்தமாகவே சவுண்டே இல்லை, ரொம்ப சவுண்ட் கம்மியாக இருக்குது. இது வேஸ்ட்டு தான், இதெல்லாம் யாரும் பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. இதை விட நான் சின்னோண்டு ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஒன்று போட்டிருப்பேன், இதுக்கு வந்து 10க்கு ஒரு 3 மார்க் கொடுப்பேன். இது வேஸ்ட் தான், இதை யாரும் வாங்காதீங்க. நீ எவ்வளவு மார்க் கொடுப்ப? மார்க்கே இல்லையா? இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு பேரிங் பண்ணா அதுல சவுண்டு இல்லை, ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போ நம்ம எல்லா டிவைஸுமே அன்பாக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு, செக்கும் பண்ணி பார்த்தியாச்சு. இதில் உன்னோட ஃபேவரட் எது? ஓவர் இயர் ஹெட்ஃபோன். எனக்குமே அந்த ஓவர் இயர் ஹெட்ஃபோன் பிடிச்சிருந்தது. அப்புறம் வந்து ஜெப்ரானிக்ஸோட அந்த ஒயர்ட் இயர்ஃபோன் எனக்கு பிடிச்சிருந்தது. TWS அண்ட் ஓவர் இயர் ஹெட்ஃபோன் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு வந்து அந்த ஒயர்ட் இயர்ஃபோனும் அதுக்கப்புறம் அந்த ஓவர் இயர் ஹெட்ஃபோன் இந்த ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. இது எங்கேயாச்சும் உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட வி ப்ராடக்ட்ஸில் எதுவும் லிங்க் கிடச்சா போட்டு விட்றேன். இங்கே இல்லாட்டி இங்கே வரும், செக் பண்ணி பார்த்துங்க, இங்கே தான் வரும்னு நினைக்கிறேன். அதை கிளிக் பண்ணி அதில் அந்த ப்ராடக்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததா இல்லையா? உனக்கு இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததா? ஓகே, இந்த மாதிரி கேஜெட் சீப்பா இருக்குறதுல இவ்வளவு டிஃபரண்டா இருக்குன்னு எனக்கு தெரியாது, இன்னைக்கு தான் பார்த்தேன். ஓகே, எனக்குமே Flipkartல இவ்வளோ கம்மியான ப்ரைஸில் ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ எவ்வளோ பிடிச்சிருந்தது கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பண்ணணும்னா இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ்க்குலாம் ஹைடெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆமாம், ஓகே, டாடா.